அப்பா உயர்த்துகிறோம் அப்பா உயர்த்துகிறோம் அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஓ ரிபலா ஷமனா ஹந்தனரபா. தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, சத்தியத்திற்குள்ளாய் நடத்துகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Oh, நன்றி 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 அங்க நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ இங்க ஒண்ணு வச்சிரேன். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. ஓ thank you Jesus, thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஓ வல்லவரே 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 நல்லவரே வல்லவரே நல்லவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நீர் மகிமையானவர், நீர் மகிமையானவர், நீர் மகிமையானவர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எழுந்தருளுங்க அப்பா, எழுந்தருளுங்க அப்பா எங்கள் மத்தியிலே, எங்கள் நடுவிலே. ஓ தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எழுந்தருளும்படியா ஜெபிக்கிறோம், எழுந்தருளும்படியா ஜெபிக்கிறோம், எழுந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒருமனப்பட்டு சிந்தையை ஒருமனப்படுத்தி, உள்ளத்தை ஒருமனப்படுத்தி, ஆவி ஆத்தும சரீரத்தை ஒருமனப்படுத்தி. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹalleluya. ஓ thank you Jesus, thank you Jesus. ஓ அன்றைக்கு ஹalleluya அந்த மறுரூப மலையில ஓ கர்த்தர் 3 பேர் தான் கூட்டிட்டு போனாரு. ஹalleluya. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஒரு மறுரூபமான அனுபவம் உண்டாகட்டும், ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எப்பயும் போல் அல்ல. ஓ கர்த்தர் இன்றைக்கு விசேஷமாய் நம்மை தொடணும். ஹalleluya. வந்திருக்கிற நம்மை வரப்போகிற எல்லாரையும் அப்ப விசேஷமாய் தொடணும், நம்மை பலப்படுத்தணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 நன்றி. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக, பெரிய காரியங்களை செய்வாராக, அதிசயங்களை செய்வாராக, அற்புதங்களை செய்வாராக, ஆச்சரியமான காரியங்களை செய்வாராக. ஹalleluya ஹalleluya. எதிர்பார்ப்புக்கு மேலா, எதிர்பார்ப்புக்கு மேலா, எதிர்பார்ப்புக்கு மேலாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் அற்புதங்களை செய்வாராக, அதிசயங்களை செய்வாராக, நன்மைகளை செய்வாராக. ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. தூயாதி தூயவரே, தூயாதி தூயவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஓ ரிபா ஷேகபரதுரா லெக்ரபடபதரபு ஷெந்திரி விலரபலபலரபா ரக்கபலரபு ஷெந்திரி. ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. மல்கரதுனபரா ரெக்கபலபு ஷேகரபே. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. இந்த நாளில் செய்யுமே
இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்ய. மாலை வேளையில ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அதற்கு தான் வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவரே, செய்பவர் நீர்தானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவரே, செய்பவர் நீர்தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. தூயாதி தூயவரே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. உமாலாகாத காரியங்கள் ஒன்றுமல்ல, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, வரவேற்கிறோம் அப்பா. வந்திருக்கிற வரப்போகிற ஆண்டவரே, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, பாடும் பொழுது, சத்தியத்தை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் உள்ளே சென்று அற்புதங்களை செய்யும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய், நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்திற்கு வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தை ஜீவனாய் எங்கள் காதுகளுக்குள்ளே சென்று ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரங்களை செயல்படும்படியாய், அற்புதங்களை செய்யும்படியாய், பலப்படுத்தும்படியாய், உயிர்ப்பிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காதை சுதந்திரத்தை அதிர செய்த சத்தம் ஆண்டவரே அப்பா, இந்த மாலை வழியில துணிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் ஏகோபித்து ஒரே மனதாய், ஒரே சிந்தையாய், ஒரு மனமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஓ ஹல்லேலூயா, வசனங்களை தியானித்து ஆண்டவரே அப்பா, முடிவு ஜெபம் வரைக்கும் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் ஆளுகை செய்ய முடிய ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரேபலா தூனமா ரேஹாந்துலா ஷேகடரபா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்யுங்க, வல்லமையான காரியங்களை செய்யுங்க, அசைவாடி கொண்டே இருங்க, உலாவி கொண்டே இருங்க, பெரிய காரியங்களை செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஓ செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிறவரே, உயிர்ப்பிக்கிறவர், அசைவாடுவீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு வந்திருக்கிற வரப்போகிற எல்லாரையும் அப்பா நீங்க சந்திக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற வரப்போகிற யாரையும் அப்பா நீங்க வெறுமையா திருப்பி அனுப்பவே மாட்டீங்க, நிறையவாய் நிரப்பி திருப்திப்படுத்தி ஓ ஹல்லேலூயா அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிபா கதா
ரலலா ஷேகரபபா ரேகபா ஷேகடதரபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இறங்கி வந்திருக்கிறீங்க, இறங்கி வந்திருக்கிறீங்க, இறங்கி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஆண்டவரே, ஓ நெருப்பா இறங்கி வந்திருக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா. காற்றை அசைவாடி கொண்டிருக்கிறீங்க, அன்பாக வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டு. அக்கினியை வந்திருக்கிறீங்க. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், 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 வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது நாள் கூட்டம் முழுவதும் முடிவு ஜெபம் வரைக்கும் அப்பா ஆண்டவரே, நீர் நெருப்பாய், ஆவியின் காற்றாய், அக்கினியாய், ஆண்டவரே வல்லமையின் தேவனாய், பலப்படுத்துகிற தேவனாய், உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவராய் கர்த்தர் கிரியை செய்யும்படி அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கர்த்தர் பேச வேண்டிய ஆண்டவரே வசனங்களை பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே செய்து கொடுக்கிற தாசன் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேண்டிய சத்தியங்களை பேச முடியும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சத்தியம் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே, எங்களை பலனாய மாற்றட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. வர தடைப்பட்ட மகத்துவமை கொண்டு வருவீராக, ஆசீர்வதிப்பீராக. உமக்கு மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே விசேஷமான கூட்டத்தினுடைய இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக, நன்மைகளை செய்வாராக, அற்புதங்களை காண செய்வாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன எந்த நல்வார்த்தைகளும் அது வீணாய் போவதே இல்லை. உங்களுக்கு நேராய் வந்த எல்லா கர்த்தருடைய நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இம்மட்டுமா இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரை சேர்ந்து, சபையாய் சேர்ந்து அவரை பாடுவோம், அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார்.
தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. பாடுவோமா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உள்ளாத்துமாவை திருப்தி செய்வார். உள்ளாத்துமாவை தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோ. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடுநின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடுநின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவர் வார்த்தை தரையில் விழார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உண்மை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உண்மை நன்றியுடன் தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உள்ளாத்துமாவை திருப்தி செய்வார். உள்ளாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொல்லுவோமா? அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் நம்மை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நுகத்தடி வேறு நீட்டியெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல அவன் அடிக்கடி சொல்றது போல, நம் நேரத்தை செலவிடவில்லை, நாம் நேரத்தை முதலீடு செய்கிறோம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். நேரத்தை நாம் முதலீடு செய்கிறோம். அல்லேலூயா. ஏதோ வந்திருக்கிற அப்படி அல்ல. நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு துதியும் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பதிலை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க முதலீடு செய்றீங்க. ஆமென். அதே தேவன் உங்களை குறித்து அவர் கரிசனையோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்க மேல் நோக்கமாய் இருக்கிறார், உங்க மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்ப கூட கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்க என்னென்ன பண்றீங்க, ஆமென், உங்களுக்கு வேதனை என்ன, கஷ்டம் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உங்களுக்கு நன்மை செய்வாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாக இருக்க சொல்லி பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். யாருமே சேர்ந்து நாம் பாடுவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், நம்மை தோளின் மேல் ஆமென், நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். அல்லேலூயா. உன் மீது அல்லேலூயா. உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், நம்மை தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்கிற்கு மறுவாழ்வளித்து பல்லுகி பெருக செய்தார். ஈசாக்கிற்கு மறுவாழ்வளித்து அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், நம்மை தோளின் மேல் காக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டிலோ அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டிலோ அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதனை சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதனை சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அல்லேலூயா. காக்கின்றவர்,
காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், உங்களை தோளின் மேல். ஹல்லேலூயா. நம்மை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அன்பு சகோதரா சகோதரியே, உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். விசுவாசிக்கிறீங்களா? உன் மீது நோக்கமாய் உள்ளார், என் நினைவெல்லாம். என் மீது சொல்லுங்க பார்க்கலாம். என் மீது நோக்கமா, என் நினைவெல்லாம், என் நினைவெல்லாம் அவர். மறுபடி சொல்லுங்க. என் மீது நோக்கமாய் உள்ளார், என் நினைவெல்லாம் அவர். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் சொல்லுவோமா? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கிறவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. ஆமென். அவரே நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை தோளின் மேல் தூக்கி சுமக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்ல, என் வேதனை யாருக்கு தெரியும்னு சொல்லி நீங்க ஆமென் கவலைப்பட வேண்டாம். அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு சீக்கிரத்தில் அற்புதங்களையும் அதிசயங்கள் செய்து முடித்து உங்களை பலப்படுத்தி உயர்த்தி வைக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மேல் வாஞ்சையாய், அவர் மேல் நாம் தாகமாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனது செல்லம் செய்து பாட போகிறோம். ஆமென். புது பலன் உண்டாகட்டும், புது கருவு உண்டாகட்டும். பாடும் பொழுதே நமக்குள்ள கர்த்தருடைய அபிஷேக நதி பாய்ந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ, கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை புது பலன் அடைந்திடுவா. புது பலன் அடைந்திடுவா. நீ புது பலன், புது பலன் அடைந்திடுவா. நீ புது பலன். ஆமென். புது பலன் அடைந்திடுவா. நீ புது பலன் அடைந்திடுவா. தாகம் உள்ளவன் ஆவியை ஊற்றிடுவா. வறண்ட நிலத்தின் தண்ணீரை ஊற்றிடுவா. தாகம் உள்ளவன் தம் ஆவியை ஊற்றிடுவா. வறண்ட நிலத்தின் தண்ணீரை ஊற்றிடுவா. புதுபலன், புதுபலன் அடைந்திடுவா. நீ புதுபலன், புதுபலன் அடைந்திடுவா. நீ புதுபலன் அடைந்திடுவா. ஓஹோ, அல்லேலூயா. நீ புதுபலன், புதுபலன் அடைந்திடுவா. நீ புதுபலன் அடைந்திடுவா. சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பா.
சிலுவையை சுமந்திடுவார், ஜெய கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார், நீ ஜெய கொடி. புதுபலன் புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார். சொல்லுவோமா? புதுபலன். ஹல்லேலூயா. இயேசுவே புதுபலன். ஹல்லேலூயா. புதுபலன். கர்த்தரில் பலனடையு, பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரில் பலனடையும், பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். ஆமென். சீயோனுக்கு புதுபலன் புதுபலன் அடைந்திடுவார். அல்லேலூயா. ஓஹோ புதுபலன் புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார். சர்ப்பங்களை எடுப்பார், நீ தேள்களையும் மீதிப்பார். சத்ருவின் அதிகாரம் சகலவற்றையும் நீங்க மேற்கொள்ளுவீங்க, சகலமும் மேற்கொள்ளுவார். சர்ப்பங்களை எடுப்பார், தேள்களையும் மீதிப்பார். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். புதுபலன் புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார். தெய்வமே எங்கள் இயேசுவே சொல்லுவோமா? புதுபலன் நீ புதுபலன். ஹல்லேலூயா. புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து நீ உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து நீ உயரே எழும்பிடுவாய். புதுபலன் புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன். ஆமென். புதுபலன் இயேசுவே புதுபலன். சொல்லுங்க. புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக, உயிர்ப்பிப்பாராக. புதுபலன். ஹல்லேலூயா. நீ புதுபலன் அடைந்திடுவார், இயேசுவே தீடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவாய். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் 7 கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துடுறீங்களா? வாலிப பிள்ளைங்க, யங் கேர்ள்ஸ்லாம் ஃப்ரண்ட்ல வந்துருக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல வந்து பாருங்க, இந்த பக்கத்தில் வந்து பாருங்க. சீக்கிரம் வந்துருங்க, பேக்ல இடம் இல்லை பாருங்க. அல்லேலூயா. அன்னைக்கு வந்துருங்க, சீக்கிரம் வாங்க, ஃப்ரண்ட்ல வந்துருங்க, சீக்கிரம் ஃப்ரண்ட்ல வாங்க, சீக்கிரம் ஃப்ரண்ட்ல வாங்க. ஆமென். யூத் கேர்ள்ஸ் கம் ஃப்ரண்ட். அல்லேலூயா. சேம் லைன்ல பாருங்க, ஒரே லைன்ல ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேக்ல நமக்கு இடம் விட்டுருங்க. அல்லேலூயா. Thank you Jesus. கொஞ்சம் கேப் விட்டு நீங்க வரலாம். அல்லேலூயா. Thank you Jesus.
Thank you, Jesus. Shakara Tunaba. Hallelujah. Hallelujah. Very good. Super. Amen. இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப வல்லவர். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரை போல் பெரியவர் நல்லவர் யாருமே இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி சத்தமோ அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளா இருக்கிறோம். ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். ஆமென். பாவியா வந்தா அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அனுப்பிடுவார். ஹல்லேலூயா. நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட வந்தாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையை ஆமென் அவர் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். ஆமென். அதே தேவன் இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுவாராக, பலனாய் மாற்றுவாராக, பிரகாசிக்க வைப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், சபைக்கு வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு மனமா ஒரே மனதாய் ஒரே சிந்தையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை பாடி துதிக்கும் பொழுதே ஆமென் மகிமை இறங்கும், வல்லமை இறங்கும். கர்த்தர்களை பிரகாசிக்க வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நல்ல கண்ணை மூடி கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கையை அப்பா மாற்ற போகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரண்டாவது நாளில் இந்த விசேஷமான ஆத்ம உயிர் மீட்சி கூட்டத்தோடு இந்த கடைசி நாளில் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் ஒரு பெரிய மாற்றத்தை காண போகிறேன். என் ராஜாதி ராஜா நல்ல கையை தட்டி என்று இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு இப்பொழுது அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பார். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் மாற போகுது. சொல்லுங்க. எல்லாம் மாற போகுது. கவலைகள் மாற போகுது. கண்ணீர் மாற போகிறது. துக்கங்கள் மாற போகிறது. இயேசு கிறிஸ்து செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பு. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்புக்கு ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரை சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரையில் அதனால உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு சத்தமா சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை இயேசு ஒருவருக்கு. சீக்கிரம் வரப்போகிற ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோ என்னை கண்டீரே. நன்றி அப்பா சொல்லுங்க. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. உமக்கு நன்றி ஐயா. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறும் உமக்கு ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கடைசி நாள் இந்த கூட்ட வேளையிலே தேவனுடைய மகிமையான வல்லமை
நம்ம இறங்கி வர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். ஆண்டவரே, இந்த மாலை கூட்டம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஒரு மாற்றத்தை நான் காண கிருபை செய்யுங்க. தெய்வீக நாமத்தை மேம்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா, சோதரம். இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். இந்த கூட்டங்களிலே வந்து கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. விசேஷ விதமாய் உங்களுடைய மாற்றத்துக்காக, உங்களுடைய ஆயத்தத்துக்காக, கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுவதற்காக இந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை, இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த 3 வேளை கூட்டங்களிலும் வந்து கலந்து கொண்டு உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். விசேஷமாய் நம்முடைய அழைப்புக்கு இணங்கி நம்மிடத்திலே வந்து தேவ செய்தியை கொடுத்த அருமையான பாஸ்டர் ஹல்லேலூயா, இந்த ஹல்லேலூயா ஜோஷுவா மோசஸ் அவர்களுக்காக ஹல்லேலூயா நாம் சபையாய் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு உதவின அருமையான பாஸ்டர் எஸ்ரா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. தேவ கிருபை நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்ததுக்கு கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் துதியும் கனமும் கர்த்தர் ஒருவருக்கே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே உயர்த்தப்படுவாராக. ஹல்லேலூயா. தேவ கிருபை தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கட்டும். இப்பொழுது தேவ செய்தி கடந்து போக போகிறோம். நேரம் நமக்கு அதிகமாக இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் முடிச்சுட்டு நாம் கடைசியாக விடுதலைக்காக ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவார். அங்கே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லி ஜெபித்துக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். இப்பொழுது அருமையான சகோதரர் எஸ்ரா அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்புறம் அருமையான பாஸ்டர் ஜோஷுவா மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்காக இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னைக்கு விடுதலையான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கப்பல் ஒன் சைடில் பேலன்ஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அப்படியே வெயிட் அதிகமாக இருக்குது, ஒரு சைடு அப்படியே கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதில்ல. உண்மை அதுதான். சரி, கர்த்தர் நல்லவர். நான் காலையிலே அநேகர் வந்து ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டேன். திருவிருந்தெல்லாம் இருக்குன்றதுனால நிறைய பேரால் பண்ண முடியல. இப்போ பாஸ்டர் இருந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவார். நீங்கள் எல்லாம் இருந்து தனிப்பட்ட விதமாய் வந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் விடுதலையான அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தினுடைய செய்திக்காகவும் தொடர்ந்து நடக்க போகிற தேவனுடைய வல்லமையான செயல்களுக்காக ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவர், விசேஷமாக இன்றைக்கு இந்த மாலை வேளையில், ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் ஒரு சில பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலைக்காய் எதிர்பார்த்து காத்து கொண்டு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் இறங்கி விடுதலை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விட தாசரை கர்த்தர் நீங்கள் மூடி மறைத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஜோஷுவா பாஸ்டர் கர்த்தர் இன்னைக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய கரமுடைய மகனோடு கூட இருக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சரீரத்தினுடைய உபாதைகள் எல்லாம் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதின்படியே கிரியைகளை நீங்கள் நடப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு டைம் இருந்துச்சுன்னா ஒரு சாட்சியை சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பேன் பாஸ்டரை பற்றி. ஆனால் டைம் 7:20 ஆயிடுச்சு. அவருக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். ஸோ அதனால் பாஸ்டர் நம்ம கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாஸ்டர் ஜோஷுவா மோசஸ் அவர்களே நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம வரவேற்போம்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி முன்றலில் சொல்லுவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு எல்லாம் தேவனுடைய பாதத்திலே நாம் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். கடந்த 2 கூட்டங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த 2ஆம் வருகையிலே சம்பவிக்கக்கூடிய சில காரியங்களை குறித்து அவர் நம்மோடு பேசினார். ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஆமென். அதை புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். நம்ம எல்லா கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நீரே எல்லாம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே ஷடதிடஹலபா. நீரே எல்லாம். ஆமென். நீரே எல்லாம். நீரே எல்லாம். இயேசுவே நீரே எல்லாம். நீரே எல்லாம். நீரே எல்லாம். இயேசுவே உயர்வோ தாழ்வோ இன்பமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். நீரே எல்லாம். நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். நீரே எல்லாம். நீரே எல்லாம் இயேசுவே. இன்னொரு முறை சொல்லுங்க. நீரே எல்லாம். நீரே எல்லாம். நீரே எல்லாம் இயேசுவே. சத்தமா. நீரே எல்லாம். நீரே எல்லாம். நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். நீரே எல்லாம். நீரே எல்லாம் இயேசுவே. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே என்ன பேச வேண்டும் என்று சொல்லி சற்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை.
அப்போஸ்தலன் யோவான் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவை அவர் பத்மு தீவிலே சந்திக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்ட பொழுது என்னையும் அறியாமல் செத்தவனை போல அவருடைய பாதத்திலே நான் விழுந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது இயேசு யோவானை பார்த்து என்ன சொன்னார்? நீ பயப்படாதே, நான் முந்தினவரும், நீ பயப்படாதே, நான் பிந்தினவரும், நீ பயப்படாதே, நான் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அது மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்களை கூட அவர் சொல்லுகிறார். மரிச்சேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சகல சத்துருக்களும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்பட்டாக வேண்டும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான பாதத்தின் மேன்மை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலன் யோவான் ஒரு நிர்பந்தமான நிலையிலே இருக்கிறதை நாம் இங்கே காண முடிகிறது. சுவிசேஷித்த நிமித்தம் அவர் நாடு கடத்தப்பட்டு பத்மு என்னும் தீவிலே அவர் தனிமையாய் விடப்பட்டிருக்கிறார். அவருக்கு உதவியாக ஒருவரும் அந்த தீவிலே இல்லை. ஆமென். அவரிடத்திலே பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. அந்த நாட்களிலே ஒரு பெரிய கொடிய தண்டனை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இப்படிப்பட்ட தண்டனை தான். காட்டுக்கு அனுப்பி விடுவார்கள், தண்ணி இல்லாத காட்டுக்கு. இப்படி அவர்கள் மனிதன் இல்லாத தீவிலே அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அங்கே அவர்கள் பட்டினியா இருந்து அப்படியே மரித்து போக வேண்டும். அதன் பிற்பாடு ஆகாயத்து பட்சிகள் அவருடைய மாம்சத்தை தின்னு அவர்களை எலும்புகூடாய் மாற்றிவிடும். ஏற்கனவே அனுப்பப்பட்ட அநேகருடைய எலும்புகூடுகள் அவருக்கு கண்ணு முன்னே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவரிடத்திலே பேசுவதற்கு ஒரு ஆளும் இல்லை, ஆகாரம் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஒரு நிர்பந்தமான, ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியான பாக்கியம் அந்த யோவானுக்கு கிடைத்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கண்ட மாத்திரத்திலே அவர் சொல்லுகிறார், என்னையும் அறியாமல் செத்தவனை போல அவருடைய பாதத்திலே நான் விழுந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். உடனே இயேசு தம்முடைய அன்பின் கரத்தை அந்த யோவான் மீது வைத்து யோவானை தொட்டு அவர் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை, பயப்படாதே. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சாயந்தர நேரத்திலே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை, பயப்படாதே. நீ பயப்படாதே. நீ உன் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே. நீ எதை குறித்தும் பயப்படாதே. உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சூனியமான காரியங்களை குறித்து பயப்படாதே. அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கலாம். ஒருவேளை பரிதபிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கலாம். அல்லது சோர்வுற்றவர்களாக, அல்லது சலிப்படைந்தவர்களாக நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளிலே, உன்னுடைய பிசினஸ்ல, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் சோர்வடைந்தவர்களாக இங்கே கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை பண பிரச்சனையிலே நீங்கள் இருக்கலாம். எல்லா முயற்சிகளும் செய்து இனி ஒன்றும் செய்ய முடியாது என்கிறதான நிர்பந்தமான நிலையிலே நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம்.
ஒருவேளை உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள முடியாமல் என்ன செய்வது என்று தவிப்போடு நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் எந்த நிலையிலே வந்திருந்தாலும் அந்த அப்போஸ்தலன் யோவானை போல அவருடைய பாதத்திலே நீங்கள் விழுந்தால் அந்த யோவானை தொட்ட இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தொண்டை சரியில்லை, ஆனாலும் பலவீனத்திலே நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் பலனை தருகிறவர். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க. பக்கத்தில் உங்களுக்கு யாரும் ஆள் இல்லையா? ஐயோ பாவம், காலையில் ஆளோடு இருந்தார்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பக்கத்தில் ஒரு ஆளோடு இருந்தார், இப்போ தனி கட்டையா மாறிட்டார். தனியா இருந்தாலும் நான் சிங்கிளா இருப்பேன், சிங்கமா இருப்பேன்னு வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டார். ஆமென். யாராவது ஒரு ஆள் துணையா வந்து உட்கார்ந்துருக்கலாம் அவர் பக்கத்தில். அவர் யாரை கை பிடிச்சு சொல்லுவார்னு எனக்கே தெரியல, அதனால அவருக்கே அவர் சொல்லிப்பார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லு, பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. அல்லேலூயா. இன்னைக்கு பயம்தான் ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆமென். டிஜிஎஸ் ஐயா ஒரு பாட்டு ஒன்று பாடினார். என்ன பாட்டு? ஐயம் இருந்ததோ காலத்தில் ஆவி குறை. எங்க போயிட்டாருமே அந்த வாசிக்கிறது, எங்க போனார் தெரியல. சரி பரவாயில்ல, அவரே பயந்துன்னு போயிட்டாரான்னு தெரியல, பரவாயில்ல. ஆமென். அவர் வந்த பிற்பாடு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோவானை போல நீங்கள் வர வேண்டும், அந்த யோவானை போல வரணும். ஆமென். அவர் முதலாவது உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறதான வார்த்தை என்ன? நீ பயப்படாது. அல்லேலூயா. நமக்கு ஏதாயிலும் ஒன்று வந்த உடனே முதல்ல வர்றது நம்மளுக்கு என்னதான்? ஐயோ நடுங்குதே பாஸ்டர், எனக்கு ஆற்றெல்லாம் டப்பா டப்பா நடிக்குது பாஸ்டர், அப்படியே கைகாலெல்லாம் டிங்கு டிங்குன்னு, அப்படியே உதடெல்லாம் ஆடுது. ஆமென். உதடெல்லாம் என்ன செய்யுது? ஆடுது. பயம் அது ஒரு ஆவி. ஆமென். அல்லேலூயா. பயம் ஒரு ஆவி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை, நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படாத? I am the first, I am the last. நான் முந்தினவர், நான் பிஞ்சினவர், நான் உயிர் உள்ளவர், நான் மரிச்சேன், ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன். உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியாய் நான் உன்னிடத்துல தான் இருக்கிறேன். உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் நான் உன் கூட தான் இருக்கிறேன். மரணம் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. வியாதி உன் சரீரத்தில் எனக்கு தெரியாம வராது. அப்படியே வியாதி வந்து மரண தருவாய்க்கு நீ போனாலும் நான் உயிர் உள்ளவராய் இருக்கிறேன், உன்னை மறுபடியும் கொண்டு வருவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முந்தினவராய் இருக்கிறேன் என்று சொல்லுவதின் அர்த்தம் என்ன? நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அவர் அனாதி தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் கடந்து வந்த அந்த காலத்தை அல்லது நாம் அனுபவித்த இந்த பிரச்சனைகளை, போராட்டங்களை ஒருவரும் அறியாமல் இருக்கலாம். அவைகளை எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் தான் இன்றைக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முந்தினவராய் இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கடந்து வந்த பாதையை, நீங்கள் கடந்து வந்த இந்த போராட்டங்களை, நீங்கள் கடந்து வந்த இந்த கஷ்டங்களை, அல்லது உங்கள் நண்பர்களோ, உங்களுடைய உற்றார் உறவினர்களோ, உங்கள் குடும்பத்தாரோ அறியாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் இருக்கிறவைகளை போல அறிந்திருக்கிற இயேசு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே யார் என்னை விசாரிப்பார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஏனென்று சொன்னால் இயேசு உன் கூடவே இருக்கிறார், உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். அவர் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுந்து விட்டால் போதும். ஆமென். விழுந்துட்டாலே வந்து ஒரே சாஷ்டாங்கமா ஆண்டவரே அப்படி நீங்க விழுந்துட்டீங்கன்னா உடனே அவர் உங்களை தொடுவார். ஆமென். தொட்டு அவர் சொல்ல, பயப்படாதே, பயப்படாதே. நாம் பயந்து கொண்டிருக்கலாம், கலக்கத்தோடு காணப்படலாம், நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம். ஆனால் நம்மை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படவே பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அவர் பாதத்திலே விழுந்த யோவான், அந்த யோவானை இயேசு தொட்டு சொன்ன அந்த வார்த்தை தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிற அதே வார்த்தை, நீ பயப்படாதே, நான் முந்தினவராயிருக்கிறேன். அந்த யோவானை போல இயேசுவின் பாதத்திலே நாம் கடந்து வர வேண்டும். ஆமென். இரண்டாவது அவர் யோவானுக்கு சொன்னார், நான் என்னவாயிருக்கிறேன், பிஞ்சினவராயிருக்கிறேன். ஆமென். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இனி என்ன சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நமக்கு முன்பாக எல்லா காரியங்களும் இருண்டு போய் காணப்படலாம். நமக்கு முன்பாக எல்லா காரியமும் ஒரு சூனியமாய் காணப்படலாம். ஐயோ, என்ன ஒரு வழி இல்லையே, பாதை இல்லையே என்று நினைப்பது போல இருக்க நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு ஜீவியத்தை ஆண்டவராகிய இயேசு வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே, உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாக அவருடைய பாதத்திலே விழுகிறவர்களுக்கு அவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற இந்த காரியங்கள் இதையெல்லாம் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆமென். பாருங்க, ஆகாருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அவன் பிள்ளை சாக கிடக்கிறது, தண்ணி இல்லை, கதறுகிறாள், கச்சுகிறாள், உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆனால் அவளுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதம் இருப்பதை அவளால் பார்க்க முடியல. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நமக்கு சில காரியங்கள் தெரியல. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் இல்லாத காரியத்திலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடியவர் இயேசு. ஆமென் சொல்லுவோமா? இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் இயேசு. ஒரு ஆமேன வரமாட்டேங்கிறதே. மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறவர் இயேசு. மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறவர் இயேசு. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக, அதிசயம் செய்கிறவராக, பெரிய காரியங்களை செய்கிறவராக இந்த நேரத்திலே நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் முந்தினவர் மாத்திரமல்ல, நான் பிந்தினவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அதன் பிற்பாடு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உயிர் உள்ளவராயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய தேவன் மரித்த தேவன் அல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய நிலைமையை இப்பொழுதும் இருக்கிற வண்ணமாக வேற அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைக்கலாம், நம்ம சூழ்நிலை யாருக்கும் தெரியல, நம்மளை யாரு கண்டுக்க போறாரு, நம்மளை யாரு விசாரிக்க போறாரு, நம்ம சூழ்நிலை யாருக்கு தெரியும் அப்படின்னு ஆகார் நினைச்சாங்க பாருங்க. ஆனால் எல்லாம் அறிந்திருக்கிறவர் இயேசு. ஆமென். ஆகாரே, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். ஆமென். அன்னைக்கு அந்த ஆகாரை பார்த்து கேட்ட இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்பார், என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். என்ன வேணும்னு கேட்கும் பொழுது நீங்க சொல்லிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அது சொல்லிட்டீங்கன்னா உடனே அதை கொடுத்து விடுவார். அல்லேலூயா. நமக்கு என்ன அவசியம் என்று இப்பொழுதும் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி அவர் இப்பொழுதும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நிர்பந்தமான சூழ்நிலைகள், நாம் கடந்து போகிற அந்த நெருக்கமான பாதைகளை அவர் இன்றும் அறிந்திருக்கிறார். அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் முந்தினவர் மாத்திரம் அல்ல,
நான் பிந்தினவர் மாத்திரம் அல்ல, நான் உயிருள்ள தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியா வந்திருக்கிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போது கல்வாரி சிலுவையிலே பிசாசை ஜெயமெடுத்து முறியடிச்சாரோ, அவர் எப்போது மரித்தோரிலிருந்து ஜெயமெடுத்தாரோ, ஜெயமெடுத்து எப்போது அவர் உயிரோடு எழுந்தாரோ, அப்பொழுதுதான் பிசாசின் மேலும் அந்த மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் அதிகாரமுடையவராய் அவர் மாறினார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஏன் அவரிடத்தில் திறவுகோல் இருக்கிறது? சாவி யாருக்கிட்ட இருக்கு? திறவுகோல்னா என்ன சொல்லுங்களேன். ஏன் அவர்கிட்ட சாவி இருக்கு? ஒருவேளை பிசாசு உங்களை வஞ்சித்து மோசம் போக்கி பாதாளத்துக்கு நேராக உங்களை இழுத்து கொண்டு போகலாம். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து செய்து மரணத்துக்கு நேராக கூட உங்களை இழுத்து கொண்டு போகலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல தான் திறவுகோல் இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அறியாமல் உனக்கு மரணம் வராது. ஒரு ஆமேன வர மாட்டேங்குது. நல்ல வார்த்தைகள் வரும்பொழுது உடனே ஆமேன் சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்ய ரிசீவ் பண்ணிக்க. ஆமேன். பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அறியாமல் உனக்கு மரணம் வராது. என்னை அறியாமல் பாதாளத்துக்கு நீங்க போகவே முடியாது. ஆமென். அப்போ மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கு மரணம் என்பது சொல்வது சரீரப்பிரகார மரணம் அல்ல. சில பேர் ஆவிக்குரிய மரணமும் அடைகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இருந்தும் இல்லாதது மாதிரியே இருப்பான். கனி இருக்க காய்க்க வந்தற்று. ஆமென். வள்ளுவர் சொல்லல, கனி இருக்க இருந்தும் சில பேர் சொல்லுவாங்களே, நீ ஐயோ இருந்தும் புரோஜனம் இல்லை அப்படி சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஆவிக்குரிய கிறிஸ்தவன் இருந்தும் புரோஜனம் இல்லாதவனா இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவனுக்காகத்தான் இயேசு இங்கே கடந்து வந்திருக்கிறார். ஆமென். பாவம் உங்களை அவரை விட்டு பிரித்து விடுகிறது. ஆமென். பிசாசு அவரை உங்களிடத்திலிருந்து பிரித்து விடுகிறான். உலகத்தின் காரியங்கள் அவரை உங்களிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை சிருஷ்டித்த தேவனை விட்டு பிரிக்கப்படுவது தான் வேதம் மரணம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே யோவானே, நீ பயப்படாதே. நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் உயிருள்ளவர், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். உடனே இயேசுவின் பாதத்திலே அவன் விழுந்தான். நம்முடைய இயேசுவின் பாதத்தின் மேன்மை என்ன? நம்முடைய இயேசுவின் பாதத்தின் மேன்மை என்ன? அவருடைய பாதங்கள் தான் நமக்கு உண்மையான அடைக்கலமாய் இருக்கிறது. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பரிதபிக்கும்படியாக சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த பாதம் இயேசுவின் பாதம். ஜனங்களுக்காக நன்மை செய்யும்படியாக சுற்றி திரிந்த அந்த பாதம் தான் இயேசுவின் பாதம். ஜனங்களுக்கு வியாதிகளை, பிசாசின் கட்டுகளை நிறைந்த மக்களை தேடி தேடி போய் விடுதலையாக்கின பாதம் தான் இயேசுவின் பாதம். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்திலே விழுந்த ஒரு சிலரை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். லூக்கா 7 அதிகாரம் 37 38 வசனத்தை வாசிப்போமாக. லூக்கா 7 அதிகாரம் 37 38 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கே ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தண்டையிலே அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இயேசு ஒரு முறை ஒரு வீட்டிற்கு அவர் விருந்துக்கு சென்றார். அங்கே அவரோடு கூட சீஷர்களும் சென்றார்கள். இயேசுவை பார்ப்பதற்கு அங்கு உள்ள மக்களும் அங்கே வந்தார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு பாவியான ஸ்திரீயும் அங்கே போனாள். அந்த ஸ்திரீ போன உடனே எல்லாருடைய பார்வையும் அவள் மீது திரும்புகிறது. இவ எதுக்கு இங்க வரணும்? இந்த லேடி என்னத்துக்கு இந்த சைடுல வரணும்? யார் இந்த பொம்பளை வர வச்சிருப்பான்? இந்த இடத்துல ஏன் வர வச்சு காரணம் என்ன? ஏன் சொன்ன, அன்றைக்கு பாவியான ஸ்திரீகள் பொதுவான இடங்களுக்கு வர முடியாது. அவர்களுக்கு பாளையத்துக்கு புறம்பே எங்கேயாவது இருக்கணும். நகரத்துக்குள்ளே அவர்கள் வந்தால் கல் எடுத்து அடிச்சு சாகடிச்சிருவாங்க. வேதம் அவளை சொல்லுகிறது பாவியான ஸ்திரீ என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவள் ஒரு நாள் தான் செய்கிற பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டாள். ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்கிறேனே, எனக்கு அழகு இருக்கும் பொழுது அநேகரோடு நான் போனேன், ஆனால் இதெல்லாம் தவறு என்று சொல்லி நான் இப்பொழுது உணர்ந்தேன். ஆகவே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசுவிடத்திலே போனால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி அவள் ஒரு நாள் தான் செய்த பாவத்திற்காக அவள் மனஸ்தாபப்பட்டாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாவியான ஸ்திரீ தான் செய்த அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு எப்படியாகிலும் இயேசுவை நான் பார்த்து அவருடைய பாதத்திலே நான் விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி அவள் எண்ணினாள். ஆனால் இயேசுவிடம் போவதற்கு அவளுக்கு தைரியம் இல்லை. இயேசுவை பார்ப்பதற்கு அவளுக்கு தைரியம் இல்லை. ஆகவே அவள் பின்னாடி நின்று அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு கட்டத்திலே அவளுக்கு தைரியம் வரவழைத்துக் கொண்டு இயேசுவின் பாதத்திலே அவள் விழுந்தாள். இயேசுவின் பாதத்திலே விழுந்ததுமல்லாமல் இயேசுவின் பாதத்தை கண்ணீராலே நனைத்தாள். இயேசுவின் பாதத்தை கண்ணீராலே நினைத்ததுமல்லாமல் தான் கொண்டு வந்த வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய தலை மயிரினாலே இயேசுவின் பாதத்தை துடைத்து அழுது கொண்டிருக்கிறான். இயேசு ஒண்ணுமே சொல்லல. எதற்காக என் பாதத்தில் வந்து விழுந்தன்னு கேட்கல. எல்லா ஜனங்களும் கோபப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு பாவி இயேசுவை தொடுகிறாள், ஆனா இவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஏய் போ அப்படின்னு சொல்லல. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக இயேசு அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். 48ஆம் வசனத்திலே அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒரே வார்த்தை. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் பாதத்திலே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பட்ட துரோகியா இருந்தாலும் சரி, ஐயோ என்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையே என்று சொல்லி அந்த பாவ மன்னிப்புக்காக நீங்க பல வருஷங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. நீ செய்கிற பாவத்தை நீ விட்டுவிட்டு நீ செய்த அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு இயேசுவின் பாதத்தண்டை வருவாய் என்று சொன்னால் இயேசு உன்னுடைய பாவத்தையும் மன்னிப்பார். பாவம் உன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கலாம். நீண்ட நாட்களாக நீ சமாதானத்தை தேடியும் சந்தோஷத்தையும் தேடியும் எதிர்பார்த்தும் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அவர் பாதத்திலே நீ வந்தால் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கு மாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் உன் பாவங்களை கழுவி உன்னை நீதிமானாய் மாற்ற அவர் காத்துக் கொண்டிருக்கிறார்.
பாவம் உன்னுடைய சமாதானத்தை எடுத்து போட்டிருக்கிறது. பாவம் உன்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டு விட்டது. பாவம் உன்னுடைய ஜீவியத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து விட்டது. பாவத்தினாலே நண்பர்களை இழந்தாய். பாவத்தினாலே அநேக காரியங்களை இழந்து போனாய். பாவம் உடைய கையின் பிரயாசத்தை எல்லாம் நஷ்டத்தை உண்டாக்கி விட்டது. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் பாதத்தண்டையிலே நீ வருவாய் என்று சொன்னால் அவர் உன் பாவத்தை மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்கள், சாபங்கள், பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தார். ஓ, பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னித்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்து நாதனை போற்றிடுவோம். ஓ, நாடியே நம்மை தேடியே வந்து நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓ, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ போல பாவத்திற்காக நீ மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு அவர் பாதத்திலே வர வேண்டும். அவர் உடைந்த இதயத்தோடு கண்ணீரோடு இயேசுவை அணுகினாள். தன்னுடைய தலைமுடியினால் இயேசுவின் பாதத்தை அவள் துடைத்தாள். ஸ்திரீகளுக்கு அவர்களுடைய தலைமுடித்தான் மகிமை என்று வேதம் சொல்லுகிறது. அவள் தன்னுடைய மகிமை எல்லாம் இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள். அவருக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவளாய் மாறினாள். கடைசியாக இயேசு அவளை பார்த்து சொன்னார்,
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று இயேசு சொன்னார். இயேசுவின் பாதத்திலே நமக்கு சமாதானம், இயேசுவின் பாதத்திலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. அவள் சமாதானத்தோடு அவள் போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பாதத்திலே அந்த ஸ்ரீ மாத்திரம் வரவில்லை, இன்னும் சில பேரு கூட வந்தார்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 15:30 வாசிப்போம். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். யாரெல்லாம் வியாதியோடு வந்தார்களோ அத்தனை பேரையும் அவர் சுகப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவத்திற்காக மாத்திரம் மரிக்கவில்லை, நம்முடைய சுகத்திற்கு கூட அவர் மரித்திருக்கிறார். அவர் சரீரத்திலே 39 காயங்கள் ஏற்றப்பட்டது, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவரை குச்சினார்கள், அவரை கண்டச்சிலே அடித்தார்கள். தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் காயங்கள் ஏற்றப்பட்டது. காயத்தினால் அவருடைய சரீரம் முழுவதுமாக இரத்தமாய் மாறினது. அவர் சிந்தின இரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவினது. அவருடைய காயத்தினால் ஏற்பட்ட தழும்புகளால் நாம் குணமானோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் அவருடைய பாதத்திலே நாம் கடந்து வந்தால், உன்னுடைய வியாதி எதுவாயிருந்தாலும் அதை இயேசு சுகப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மலேசியாவிலே சொன்னேன், அந்த 18 வயசு பிள்ளை பிரில், பார்வை இல்லை, கொரோனா உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. அப்போ நான் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் பார்டருக்கு போயிட்டேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த பெண் 18 வயசு சின்ன பிள்ளை டியூப் வச்சு, இந்த மாரிலிருந்து கால் வரைக்கும் எந்த விதமான உணர்வுகள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை. மல்டிபிள் டிசார்டர், கிட்னில பிரச்சனை, லிவர்ல பிரச்சனை, ஒவ்வொன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் அந்த மகளுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு அந்த மகள் பார்வை அடைந்தவளாக அவள் தன்னுடைய படிப்பை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சகல வியாதிகளையும் அவர் சுகப்படுத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அழைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வியாதி இயேசு சுகப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இனியோட உங்களுக்கு வியாதி இல்லை. இனியோட வியாதி எங்க போச்சுன்னே தெரியல. இனியோட கை வலி இல்லை, கால் வலி இல்லை, எந்த வலியும் இல்லை. அல்லேலூயா. சுகர் இல்லை, அல்சர் இல்லை, எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? விசுவாசத்தோடு எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். ஆவியானவரே, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. எல்லாம் என்னோட சேர்ந்து, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் வேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார்,
நம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். எத்தோட நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலோ விசுவாசத்தோடு ஆறுதல் உனக்களிப்பார். எல்லா வியாதி உன்னை விட்டு விலகும் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினான் எல்லையிலா இன்பம் பெற்றிடுவான். என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினான் எல்லையிலா இன்பம் பெற்றிடுவான். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பாதத்திலே பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, இயேசுவின் பாதத்திலே சுகம் உண்டு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசுவின் பாதத்திலே சுகம் மாத்திரமல்ல, இயேசுவின் பாதத்திலே பிசாசு கட்டிலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டு. ஆமென். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்ரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். அல்லேலூயா. இங்கே ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். அந்த பெண்மணி இயேசுவை அறியாதவர்கள். ஒரு கிரேக்க ஸ்திரீ என்று வைத்துக் கொள்வோம். இயேசுவை பற்றி தெரியாது. அவர்கள் ஒரு இந்து பெண்மணி. இயேசுவை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவளுக்கு ஒரு மகள் இருந்தார். அந்த மகளுக்கு ஒரு பிரச்சனை, பிசாசு பிடிச்சது. பல இடத்திற்கு அவர்கள் போனார்கள். அந்த பிசாசு கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க முடியல. ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார்கள். இயேசுவிடத்தில் போனா வியாதி எல்லாம் சுகமாகுது. குருடர்கள் பார்வையிடுகிறார்கள். ஜப்பானிகள் நடக்கிறார்கள். ஊமையரெல்லாம் பேசுகிறார்கள். இயேசுவின் பாதத்திலே போனா பிசாசுகள் எல்லாம் ஓடுகிறது. ஆகவே இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே போய் விழுந்தாள். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சுகமெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். பிள்ளைகளுடைய அப்பத்தை நான் என்ன செய்ய முடியாது, நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நீ போலாம். நாமெல்லாம் தான் என்ன பண்ணிருப்போம், சி நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டினா, உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு, என் புத்தியை தான் நான் என்ன பண்ணிக்கணும், அடிச்சுக்கணும், அப்படியெல்லாம் எதாவது பேசியிருப்போம்ல.
அவிசுவாசமா பேசியிருப்போம், அப்படித்தானே? ஆனா இந்த பெண்மணி என்ன சொல்லுகிறார்கள்? பரவாயில்ல, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் சாப்பிட்டத கீழே சிந்தம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒன்றாய் நீங்க நினைச்சு கொள்ளுங்க அப்படி சொன்ன உடனே இயேசுவுக்கு இவ்வளவு ஒரு இந்துவா இருந்தும் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்களே, அவருடைய உறுதியான விசுவாசத்தை இயேசு பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. உறுதியான விசுவாசத்தை இயேசு பார்த்தார். அவள் விசுவாசத்தோடு இயேசு சொன்னார், ஒரே வார்த்தை, வேற எதுவும் சொல்லல. வா, உனக்கு ஜெபம் பண்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்லி பிசாசு நான் அடிச்சு தரட்டுறேன் எல்லாம் சொல்லல. ஒரே வார்த்தை சொன்னார். 30ஆம் வசனத்தை வாசிப்போம். வீட்டுக்கு வந்த பொழுது 30ஆம் வசனத்துல இயேசு என்ன சொன்னார்? அவளை பார்த்து, நீ போகலாம், உன் பிள்ளை சுகமாய் மாறினாள். இந்த வார்த்தைய அப்படியே நம்பி போற. ஆமென். நாமள அந்த என்ன பண்ணிருப்போம்? நடக்குமா நடக்காதா? ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி போ, நீ வீட்டுக்கு போறதுல எல்லாம் மாறிடும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. எத்தனை எவ்வளவுதானே இது, எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் இதை தான் சொல்றாங்க. வீட்டுக்கு போனா இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அவன் அப்படியே வீட்டுக்கு போனா முறைச்சி பார்க்கறான், வா உள்ளவா, உனக்கு இருக்க தொடப்ப கட்டையிலன்னு சொல்றான். ஒரு மாற்றமும் வீட்டுல இல்லை. சரி, வியாதி சுகமாயிடுச்சு போ அப்படின்னு அனுப்பிச்சாலும் வீட்டுக்கு போனாலும் அதே தான் இருக்குது. பிசாசு சுகமாயிடுச்சு போன்னு அனுப்பிட்டாலும் வீட்டுக்கு போனாலும் அது ஆடுது. அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணிருப்போம்? அவிசுவாசத்தோட போயிருப்போம். ஆமென். ஆனா இந்த பெண்மணி பாருங்க, 30ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்கள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதத்திலே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு சுகம் மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு பிசாசின் கட்டிலிருந்தும் விடுதலை. அல்லேலூயா. எந்த பிசாசின் வல்லமைகளும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் கல்வாரி சிலுவிலே பிசாசின் தலையை அவர் அப்படியே நசுக்கி போட்டுட்டார். அல்லேலூயா. மரணத்திற்கும் அதிகாரியான பிசாசு இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவர் அழித்து போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தன் மரணத்தின் மூலமாக அந்த பிசாசை அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்து இருக்கிறீங்க? இயேசு நல்லவர் எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு எத்தனை பேருக்கு நல்லவராக இருந்தார்? இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்து இருக்கிறீங்க? இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போனால், நீங்கள் வீட்டிற்கு போகும் பொழுது எல்லா அற்புதங்களும் அது தானாய் நடந்திருக்கும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். விசுவாசத்தோடு அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. விசுவாசத்தோடு குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று எல்லாம் கையை தட்டி. அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
அவர் கிருபை என்று உள்ளவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளவே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளவே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். எல்லாம் கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் பாதத்திலே வருகிறவர்களுக்கு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை. இயேசுவின் பாதத்திலே பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, இயேசுவின் பாதத்திலே சுக மாத்திரமல்ல, இயேசுவின் பாதத்திலே பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, இயேசுவின் பாதத்திலே வருகிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் எடுத்து வாசிப்போம். மார்க்கு 5, 22, 23. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் ஜெப ஆலய தலைவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆமென். இவர் ஒரு கிறிஸ்தவர். இவருக்கு கூட ஒரு பிரச்சனை வந்தது. ஆமென். என்ன பிரச்சனை? அவளுக்கு இருந்ததான ஒரே மகள் மரண அவஸ்தையா இருக்கிறார்கள். அவர் கொஞ்சம் வசதி உள்ளவராய் இருந்திருப்பார். பல மருத்துவமனைக்கு சென்றிருப்பார், பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார், அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் அங்கே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே இவர் என்ன செய்தார்? இயேசுவின் பாதத்திற்கு நம்ம போயிடுவோம். ஆமென். சில நேரங்களில் நாம இயேசுவை கடைசி சான்ஸா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமென். கடைசி அவர் தான். மொத்த பணத்தை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்டி கொடுத்துருவான். ஆமென். மொத்த பணத்தை எங்க போய் என்ன பண்ணுவான்? ஹாஸ்பிட்டலில் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம். அப்புறம் கடைசியா டாக்டர் சொல்லுவார், we are sorry, நீங்க உங்க தெய்வத்தை வேண்டிக்குங்க. உடனே இவன் கேண்டலோடு போய் அங்க இருக்கிற சாப்பல்ல போயிட்டு விளக்கு ஏற்றிடுவான். ஏசப்பா ஏசப்பா, தயவு செய்து மனம் இருங்கப்பா. கை கால் ஒழுங்கா இருக்கும் போது ஒழுங்கா இயேசுவை தேடணும். கை கால் நல்லா இருக்கும் போது இயேசுவை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு கை காலெல்லாம் நல்லா இருக்கும் போதே இயேசுவை தேடு. எல்லாம் சொட்டைய ஓட்டையானதுக்கு அப்புறமா கடைசியா வரான். லாஸ்டா இங்க வந்துடுறான். ஏன்னா கடைசி ஸ்டேஷன். இயேசுவை என்னவா வச்சுக்கிட்டான்? கடைசி ஸ்டேஷனை வச்சுக்கிட்டான். சரி அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அவனுக்கு சுகம் சில நேரத்தில் கிடைக்காது. உடனே வேஸ்ட்டுப்பா, அவரு கூட வேஸ்ட். இவர் போய் பணத்தெல்லாம் கொட்டி லட்சக்கணக்கில் என்ன செய்வார்? போயிட்டு ஹாஸ்பிட்டலில் மொத்தத்தையும் கொட்டி கொடுத்துருவார். கடைசி ஸ்டேஷன்ல இறங்கி
ஏசப்பா ஏசப்பா. அவரு சொல்லுப்பா சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? இதான் பிரச்சனை. அவரு காது கேட்காத மாதிரியே இருக்கிறார். ஆமென். அவருக்கு உடனே இவன் சொல்லுவான், உனக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, காது இல்லையா? கேள்வி வர்றதுல கண்ணு கொடுத்தவர் அவர் தான் உனக்கு, காது கொடுத்தவர் அவர் தான் உனக்கு. அவர்கிட்டயே இவர் கேட்கிறாரு, கண்ணு இல்லையா உனக்கு, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா? நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க தாமே. இவன் கிறிஸ்தவன் தான், கடைசியா இயேசு கிட்ட வந்துட்டான். கடைசி சான்ஸ், வாப்பா இயேசு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருந்து கூட இப்படிப்பட்ட நிலைமையில தான் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே இயேசுவிடத்திலே போனோம். யோசபாத் என்கிறதான ராஜாவுக்கு பிரச்சனை வந்த உடனே அவன் உபவாசத்தை அவன் கூறிவித்தான். அவன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களுக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். இயேசு என்ன சொன்னார்? நீ சும்மா இரு, இந்த யுத்தம் என்னுடையது. ஆமென். அப்ப நாம ஒரு பிரச்சனை வந்த உடனேயே இயேசுவின் பாதத்தண்டிலே வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காரியத்தை நீ ஃபாலோ பண்ண போறீங்க? நம்ம உடனே என்ன செய்யறோம்? 108 போடு போடு, எடு நம்பர் எடு, 108 போடு. மொயான்னு அது வந்து அடிச்சு எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே வீட்டு பக்கத்துல என்னாச்சு 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 இந்த மாதிரி ஆச்சு. உடனே ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி கதறி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏசப்பா டாக்டர் சொல்வார், சாரி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சரியா இருந்திருக்கும், உனக்கு டைம் சரியில்லை. உடனே பாஸ்டருக்கு போன் அடி, பாஸ்டர் தயவு செஞ்சு ஒரு ஜபத்தை பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? சரி ஜோம் பண்ண சொல்றாங்களே, சோத்திரப்பா. அப்புறம் நியூஸ் வரும், சாரி போச்சு. சரி, அந்த சபைக்கு போய் ஒரு பிரயோஜனமே இல்லை எனக்கு. தேவ பிள்ளையே, இயேசுவை கடைசி சான்ஸா வச்சிருக்கிறியா? ஒருவேளை அப்படி வச்சிருந்தா இன்னைக்கு நீங்க மாத்திக்கங்க. Give first priority to God. இந்த ஜப ஆலய தலைவன் பாருங்க, இயேசுவின் பாதத்திற்கு அவன் வந்தான். ஆண்டவரே, என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறார்கள், மரண போராட்டத்தில் இருக்கிறார்கள். நீர் வந்து தயவு செய்து என்ன செய்யுங்க, சும்மா கை வச்சுக்கினா போதும், அவ எழுந்திருச்சிருவா. இயேசு சரி போலாம் வா அப்படின்னு சொல்லாம அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். பிற்பாடு அவர் அங்கே போனார். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது எதிரிலே ஒருவன் ஓடி வருகிறான், பரபரப்பாய் வருகிறான். வந்து அந்த ஜப ஆலய தலைவரிடத்திலே சொல்லுகிறான், ஐயா நம்மளை விட்டு மக போயிட்டா. இந்த ஜப ஆலய தலைவன் கதறுகிறான், ஐயோ என்னுடைய மகள் என்னை விட்டு போய்விட்டாளே. இயேசு ஒண்ணுமே சொல்லல. சரி வாங்க போலாம், நேரா போலாம். அங்க போனா அந்த மகளுடைய தாய் அழுது கொண்டிருக்கிறார்கள், உறவினர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஊர் மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே போய், அழாதீர்கள், பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறா. உடனே என்ன சொல்லியிருப்பான்? இந்த ஆளு ஒருத்தன் வெந்த புண்ணுல வேலை பாய்க்கிறான், செத்து போய் பல மணி நேரம் ஆச்சு, நாங்களே அழுந்துன்னு இருக்கிறோம், யாரும் அழாதீங்க, தூங்கின்னு இருக்கிறாருன்னு இப்படி அபிஷ்டு மாதிரி பேசுறாரு அவன் சொல்லி இருப்பான்.
இயேசு அதெல்லாம் காதுல வாங்கவே இல்லை. ஆமென். இயேசுவை அவமானப்படுத்தினார்கள், இயேசுவை கேலி கிண்டல் செய்தார்கள், இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அதெல்லாம் காதுல வாங்கவே இல்லை. நேரா அந்த சிறுபெண் இடத்திலே போனார். அந்த சிறுபெண்ணுடைய கரத்தை பிடித்தார். பெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். அவள் ஜீவன் பெற்று எழுந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது அங்கே சம்பவம் என்ன? அவரை கேலி கிண்டல் செய்தவர்கள் எல்லாம் அவமானப்பட்டு நிற்கிறார்கள், அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு இயேசுன்னு போனியே, உனக்கு என்ன இயேசு செய்தார் என்று சொல்லி உன்னை பலர் அவமானப்படுத்தி இருக்கலாம், பலர் உன்னை கேலி கிண்டல் செய்திருக்கலாம். இயேசுவை நம்பிதான் இனி மோசம் போனன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு உனக்கு ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு அவருடைய பாதத்திலே அந்த யோவானை போல நீ விழுந்தால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். இங்க பாருங்க, இந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்தான். உங்களை பரியாசம் செய்யும்படியாக இருந்துதான மக்களை அவர் வெட்கப்படுத்தும்படியாய் இந்த சாயந்தர வேளையில் அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் மரணத்திற்கும் உடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். என்னை அறியாமல் உனக்கு மரணம் வர முடியாது. அப்படியே மரித்தாலும் உன்னை நான் ஜீவனோடு எழுப்ப நான் இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். உன்னுடைய ஜீவித்தை உயிர்ப்பிக்கும் உயிர் உள்ள தேவனாய் இந்த சாயந்தர வேளையிலே கர்த்தர் இங்கே கடந்து வந்திருக்கிறார். மரண பயம் உனக்கு வேண்டாம். அவரை அறியாமல் மரணம் உனக்கு வரவே வராது. அவரே உயிர் தெழுதலும் அவரே ஜீவனமாய் இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை, அப்படியே அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசு நம்முடைய மத்தியிலே அவர் உலாவை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு எழுந்த என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாதத்திலே ஜீவன் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாம் அப்படி எழுந்து நிற்பமாக, நம்ம எல்லாம் எழுந்து நிற்பமாக. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். மரணத்தை சிலுவையிலே பரிகரித்த இயேசு கிறிஸ்து அவர் பாதத்தண்டிலே வருகிற யாவரையும் உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராய் அவர் இங்கே கடந்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சுகம் உண்டு. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் விசுவாசத்தோடு இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தனிப்பட்ட விதத்தில் அவர் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அது வியாதியா இருந்தாலும் சரி, அது நீ மந்திர கட்டுகளா இருந்தாலும் சரி, அல்லது பிசாசின் கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அது வறுமையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, மன கஷ்டமோ பண கஷ்டமோ எதுவா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கிப்பா, விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கிப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு இயேசுவின் பாதத்தண்டையில வருகிறார்களோ, அன்றைக்கு ஒரு குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் என்று அவன் கூப்பிட்டான். விசுவாசத்தோடு அவன் கதறினான். அவன் போன பாதை அவனுக்கு தான் தெரியும். நீ படுற கஷ்டம் உனக்கு தான் தெரியும். நீ போகிற பாதை உனக்கு தான் தெரியும். உன்னுடைய சூழ்நிலை உனக்கு தான் தெரியும். நீ எதையும் எதிர்பார்க்காத, மற்றவனை எதிர்பார்க்காத. அந்த குருடனை போல, அந்த பர்த்திமேயை போல
தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று நீ கேளு. கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு. யாரெல்லாம் இயேசுவை கூப்பிடுகிறார்களோ இயேசுவுடைய சத்தத்தை கேட்பார், இயேசுவுடைய சத்தத்தை கேட்பார். இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அறியாத தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து நீங்களும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பா. எல்லாரும் கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. உங்க சத்தத்தை உயர்த்துங்க, உங்க சத்தத்தை உயர்த்துங்க, உங்க சத்தத்தை உயர்த்துங்க. தாவீதின் குமாரனே கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, 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 தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், 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 இரங்கும். இயேசுவின் சத்தத்தை கேட்கிறார், ஆமென், இயேசுவின் கூக்குரலை கேட்கிறார். ஆமென், இயேசு நீ கடந்து போகிற பாதை அறிகிறார், ஆமென். நீ கடந்து போகிற பாதை அவர் அறிவார். உன் வேதனைகளை அறிகிறவர், உன்னுடைய சூழ்நிலைகளை அறிகிறவர், உன்னுடைய நிர்பந்தமான நிலையை அறிகிறவர். அவர் முந்தினவராயிருக்கிறார், அவர் பிந்தினவராயிருக்கிறார், அவர் உயிர் உள்ளவராயிருக்கிறார், அவர் மரணத்துக்கு பாதாளத்துக்கு திறவுகோலை உடையவராயிருக்கிறார். கூப்பிடு, தாவீதின் குமாரனே, தாவீதின் தாவீதின் குமாரனே, தாவீதின் எனக்கு குமாரனே, இரங்கும், எனக்கு இரங்கும். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில் நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசம் உண்டு, பாசம் உண்டு, விசுவாசத்தோடு இரக்கம் உண்டு, உம் பாதத்தில் நேசம் உண்டு, பாசம் உண்டு, உண்டு, உம் பாதத்தில் நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, ஆமென். என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, வியாதி நீங்கும், வறுமை நீங்கு, பாரம் நீங்கு, உம் பாதத்தில் வியாதி நீங்கு, வறுமை நீங்கு, பாரம் நீங்கு, உம் பாதத்தில் உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே
ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சுத்ரம் 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 சுத்ரம். இன்னைக்கு பலவிதமான கஷ்டத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். விடுதலை வேண்டி அநேகர் வந்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் விடுதலைக்காக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் மண்ணுக்கு வரும்படியாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஜெபம் வேண்டுகிறவர்கள் ஆமென். நான் ஜெபிச்சு முடிச்சிட்டோம். அல்லேலூயா. நீங்க வரலாம், முன்னாடி வாங்க. உங்களுக்காக விசேஷித்த ஜெபத்தை பாஸ்டர் ஏற்படுப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஜெபிக்க வாங்க, வாங்க. பிரைஸ் தி லார்ட். வாங்க. என்ன வேணும்? உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். உம்மை தானே என் தெய்வமே, முன்னாடி வாங்க. நேசிக்கிறேன். உம்மை தானே என் தெய்வமே, என்